சிவகங்கையில் கனமழையால் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்த நிலையில் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு காந்திஜி நகரில் கனமழையால் அவ்வப்போது வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவுநீர் செல்வது வாடிக்கையாக உள்ளது. இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசியதோடு தெருவில் கிடந்த குப்பைகளும் தேங்கிய நிலையில் வீடுகளுக்குள்ளே பொதுமக்கள் இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து பல ஆண்டுகளாக நகராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் மானாமதுரை தாயமங்கலம் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நகராட்சி அதிகாரிகள் சரி செய்து தருவதாக கூறியதால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இது நாங்கள் 5 வயசுலேருந்து இருக்கிறோம். இப்போ எனக்கு வயசு 24 வயசு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இப்போ சார் கவுன்சிலர் சார் 4 வருஷமாக கூட்டிகிட்டு வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. 21 தடவை கிட்டத்தட்ட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் மறியல் போராட்டம் பண்ண வேண்டியதாகி போச்சு.